ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பெட்டிக்குள்ளே போன சில ரேண்டம் வியூ மூமெண்ட்ஸை உங்களோட ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணுவோம்னு வந்தேன். ஒரு ஃபேமிலி விஷயமாக தான் பெட்டிக்குள்ளே போக வேண்டி இருந்தது. அப்போ ஏர்லி மார்னிங்கே வெளிக்கிட்டு அப்போ தான் எங்களுக்கு அந்த டைம் செட் ஆகும்ன்றதுக்காக ஏர்லி மார்னிங்கே வெளிக்கிட்டோம். போயிட்டு இருக்கும்போது மெதுவாக வானம் அப்படியே விடிஞ்சிட்டே வந்தது. ஓகே, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சன்ரைஸ் பார்ப்போம் என்று ஒரு பிளான் போட்டோம். வளமையாக நாங்கள் ஒரு பிளான் போட்டு இன்னொரு பிளான் தானே நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி அந்த பிளான் கேன்சல் ஆச்சு. ஏன்னா அன்றைக்கு வெதர் வந்து கொஞ்சம் பேட். அப்போ மழை அப்படின்ற மாதிரி இருந்தது. சூரியனும் வேறு எட்டி பார்ப்பார், திருப்ப உள்ளே போய் ஓடி போய் ஒளிஞ்சிடுவார். அவருக்கும் என்ன கண்டு வைக்கம் போல். இந்த இடமெண்டெல்லாம் தெரியும். ஆனால் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராயிக்க ஒரு 6:30 வரும். ஆனால் அப்போவே அவ்வளோ சேனாகும். அப்படி சம்டைம் பிஸ்னஸ்காரர் போல் ஃப்ரெஷ்ஷாக வேண்டி கொண்டு போயிடும் போல். ஆனால் அந்த டைமே நல்ல க்ரௌட். இடையில் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் எடுத்துகிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிச்சுட்டு பயணம் மீண்டும் ஆரம்பமாச்சு. வந்து கொண்டே இருந்தோம். என்டர் ஆகிட்டோம் போல் பெட்டிக்குள்ளே. எனக்கு இந்த இது பிளேஸ் அப்படின்னு எல்லாம் தெரியாது. ஆனால் கடல் ஓகே, பெட்டிக்குள்ளே ஜாலி மூமெண்ட். பார்க்குற இடம் எல்லாமே கடல், பாலம், மீன், கருவாடு அதெல்லாம் ஒரே இருக்கும். ரோட்டு வழியெல்லாம் சிலதெல்லாம் எனக்கு கேப்சர் பண்ணிடலாமே இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா பெட்டிக்குள்ளே ஒரு அழகான ஊர் தான். எப்போவுமே சும்மாவாக சொன்னாங்க மீன்பாடும் தேனாடு. அந்த பார்த்திங்களா அந்த சிலை, இப்படி இங்கே நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய மாதிரியே இருக்கும். நிறைய கலை சம்மந்தமானது எல்லாமே இருக்கும். என்னால் நிறைய உண்மையிலேயே கேப்சர் பண்ண கஷ்டமாக இருந்தது. அதுதான் உண்மை. சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மயங்கி விட்டீர்களா தேவசேனா? மயங்கி விட்டேன் நான். உண்மையிலேயே நான் பெட்டிக்குள்ளே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு இந்த கடல் பீச்சிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. யாருக்கு தான் கடல் பிடிக்காது. அப்போ நான் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்காக வவுனியா ஒன்றும் இதுண்டு இல்லை. சொந்த ஊர் எப்போவுமே சொர்க்கம் தான். எங்கே போயிட்டு வந்தாலும் வவுனியா அந்த போட்டை கண்டாலே ஒரு பெரிய மூச்சு வரும். அப்பாடியோ உண்டு. 10:45 அப்படி பெட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி லஞ்ச் இன்னொரு வீட்டு அங்கே போனோம். அங்கே சும்மா சொல்லவே தேவையில்லை. ஒரே பிளேட்லேயே கடலில் இருக்கிற அத்தனையுமே நீந்திச்சு. வடிவாக சாப்பிட்டோம். போன வேலையை முதல்ல வடிவாக முடித்தோம். அகெயின் பேக் டு பெட்டிக்குள்ளே டு வவுனியா. இறங்கி என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் ட்ராவலிங்லேயே வடிவாக என்ஜாய் பண்ணோம் பெட்டிக்குள்ளே. நெக்ஸ்ட் டைம் போகிறோம், வடிவாக என்ஜாய் பண்ணுறோம். வடிவாக வீடியோ எடுத்து உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.